நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் குளித்தலை அருகே பொம்மநாயக்கனூரில் காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கூடலூர் ஊராட்சி பொம்மநாயக்கனூர் கிராமம் நாச்சகவுண்டனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பாம்பாளம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ கருப்பசாமி ஆகிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்ய கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள் முடிவு செய்தனர். அதன்படி கோவில் புனரமைக்கப்பட்டு நேற்று 4ஆம் தேதி குளித்தலை காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள், கிராம பொதுமக்கள் புனித நீர் எடுத்து வந்தனர். புனித நீர் அடங்கிய கும்பத்தினை யாகசாலையில் வைத்து சிவாச்சாரியார்கள் 2 கால யாக பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் காலை 9 மணி அளவில் குடும்பத்தினை சிவாச்சாரியார்கள் மேல தாளங்கள் முழங்க கோவிலை சுற்றி வந்து கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்கி புனித நீர் கலசத்துக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் தீபாராதனை செய்தனர். புனித நீரை பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது. மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் எம்எல்ஏ மாணிக்கம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முத்துசாமி, அடைக்கலம், கருப்பையா, முன்னாள் ஒன்றிய குழு தலைவர்கள் சுகந்தி, சசிகுமார், சந்திரசேகர் மற்றும் சுற்றுப்பகுதி கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழா குழுவின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.